ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லி பார்த்தேன், நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் மனசு கேட்கல. ஒருவேளை இப்ப உங்க மனசு மாறி இருக்குமோன்னு சின்னதா ஒரு நப்பாசை. இந்த குடும்பத்தோட ஒத்துமை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். மாமா ப்ளீஸ், திரும்ப திரும்ப எங்களை வில்லி ஆக்காதீங்க. அப்படிலாம் இல்லம்மா. பின்ன என்ன மாமா, கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எங்களுக்கு சந்தோஷம் தானே? அதானே, அவ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிரச்சனையே. அத்தைக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுவீங்க, அதை நாங்க எப்படி சரின்னு ஒத்துக்க முடியும்? அம்மாவா செம்பாவான்னு கேட்டப்போ நீங்க செம்பான்னு முடிவெடுத்தீங்க, நாங்க அம்மானு முடிவெடுத்திருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்குப்பா? மாமா நியாயமா பார்த்தா நீங்க தான் தப்பு பண்றீங்க. உங்களை மாத்திக்கங்கன்னு நாங்க தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். நீங்க என்னடானா தப்பா உங்க மேல வச்சுக்கிட்டு எங்களுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பெரியவருங்கிறதால எங்களால எதிர்த்தும் பேச முடியல. நான் பண்ணது தப்பா இருக்கலாம், தெய்வ குத்தமா கூட இருக்கலாம். நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். செம்பாவும் இந்த வீட்டு மருமக, உங்கள மாதிரி அவளும் இந்த வீட்டுக்கு முறையா வரணும். அவன் முறையா வரலங்கிறதா எங்களோட பிரச்சனையே. வாலட்சுமி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ கோவிச்சிட்டு வரமாட்டியோன்னு நினைச்சிட்டேன். உன்னால அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நம்ம பசங்களுக்கு எடுத்து சொல்லு லட்சுமி, அவங்களுக்கு எதுவுமே புரியல. உங்களுக்கு முழுசா எல்லாமே புரிஞ்சிடுச்சா? லட்சுமி, எனக்கு அது வேணும் இது வேணும்னு என்னைக்காவது சுயநலமா உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? இத்தனை வருஷ வாழ்க்கையில இந்த ஒரு ஆசையாவது நிறைவேற்ற மாட்டீங்களா? லட்சுமி, என்ன பேசுற நீ? இப்பவும் சொல்றேன், அவ கார்த்திக் கூட வாழ முடியாது.